சென்னை கொடுங்கையூர் அருகே பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாஜக அரசுக்கு எதிராக கண்டன போராட்டம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினருமான ஜெயடில்லி பாபு தலைமையில் சென்னை கண்ணதாசன் நகர் கொடுங்கையூரில் உள்ள இ.பி. காமராஜர் சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவள்ளூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாஜக அரசின் கொள்கைகள் மற்றும் எரிபொருள் விலை உயர்வை கடுமையாக விமர்சித்து கண்டன உரையாற்றினார். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் அகரம் கோபி, கணபதி, குங்ஃபு விஜயன், கிஷோர் குமார், முன்னாள் மாவட்ட தலைவர் சிதம்பரம், தன்ராஜ், நிலவன், சென்னை சிவா, ரமேஷ் கண்ணா, சரளா தேவி, குறிஞ்சி பாலாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள் தமீம் அன்சாரி, ரஜினி செல்வம், கணபதி, ஹரிபாபு மற்றும் ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இந்த போராட்டம் அப்பகுதியில் கவனத்தை ஈர்த்தது. எங்களுடைய மாவட்ட தலைவர் திலீபாபு தலைமையில் இங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியாக பண்ணல. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், அது மட்டுமல்லாமல் எல்பிஜி விலையேற்றம், இது ஏதோ சாதாரண விலையேற்றம் கிடையாது. வழக்கமா விலை எப்படி ஏற்றுவாங்க, பொருளாதார நிலைமையை பார்த்து ஏற்றுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அவசர நிலையில இந்த பெட்ரோல் விலை ஏறுது. இவ்வளவு நாள் ஏறல, இப்ப ஏன் ஏறுதுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் எலெக்ஷன் இருக்கு, ஏத்தல. அந்த 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 லாஸ் எல்லாத்தையும் பெட்ரோல் ஆயில் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 5 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இதை கொஞ்சமா ஏத்துறாங்க. முதல்ல அடி வாங்கினது இந்த கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தான். 1800 ரூபாயில இருந்து 3400 ரூபாய்க்கு ஒரேடியா போயிடுச்சு. அதனால பல இடங்கள்ல ஹோட்டல்கள் எல்லாம் மூடிட்டாங்க. மறுபடியும் நான் சொல்றேன், கச்சா எண்ணெய் என்பது வெறும் பெட்ரோல் டீசல் மட்டும் கிடையாது. உற்பத்தி ஆகும் 60% பொருட்கள்ல கச்சா எண்ணெயோட பங்கு இருக்கு. அப்படின்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடுல இருந்து சாப்பாட்டுக்கு எப்படி வரேன்னு நான் சொல்றேன். சாப்பிட்ட சாப்பாடுல இருந்து யூஸ் பண்ற பிளாஸ்டிக் பொருள் வரைக்கும் இனிமே கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு, விலையேற்றம் இதெல்லாம் ஜாஸ்தியா இருக்க போகுது. ரெண்டாவது எல்பிஜி, இந்தியாவுடைய முக்காவாசி எல்பிஜி அந்த ஈரானுடைய அந்த ஹோர்முஸ் இடத்துல இருந்து தான் வருது. இப்ப அது நிறுத்திச்சு. அதனால ஏற்பட்ட விளைவுகள், பெட்ரோல் டீசல் விளைவுகள். மூன்றாவதாக யூரியா தட்டுப்பாடு இப்ப பெரும் அளவில் வரப்போகிறது. அப்படின்னா விவசாயிகளுக்கு யூரியா கிடைக்க போறது இல்ல. அதனால உணவு தட்டுப்பாடும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாம் சேர்ந்து நம்ம செயின் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஒரு செயின் ரியாக்ஷன் ஏற்பட்டு ஒரு பெரும் அளவில் ஒரு பொருளாதாரம் படுக்கும் ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இதை ஒரு அவசர நிலைன்னு நினைக்காம ஏதோ ஒரு ஜாலியா ஊரெல்லாம் எக்ஸ்கர்ஷன் போயிட்டு இருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டர். அவரும் அவரை சார்ந்த கட்சியும் இந்த நாட்டுக்கு செய்யும் மிகப்பெரிய தலைவலிகள் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம் முதல்ல இருந்து. மறுபடியும் சொல்றேன், கெட்டவங்களை கூட எப்படியாவது சமாளிச்சிடலாம். இந்த அடிமுட்டாள்களை எப்படி சமாளிக்கிறதே தெரியல. முட்டாள்தனத்துக்கு மேல முட்டாள்தனம் அவங்க பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இந்த போர் என்பது, ஈரான் போர் என்பது ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. அது யாருமே உலக நாடுகள்ல ஒத்துக்காத ஒரு விஷயம். அதை நம்முடைய மோடி, நம்முடைய ட்ரம்புடைய காலில் விழுந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருடைய பாதத்தை தழுவி இன்னைக்கு சர்வதேச நிலைமையில இந்தியாவுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு நம்மள ஆளாக்குறாங்க. நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா, அடி வாங்க போறது ஏழை எளிய மக்கள் தான். ஒரு அரிசி ஒரு கிலோ ஒரு 10 ரூபாய் ஏறினாலும் அதுக்கு அடி வாங்க போறது ஏழை எளிய மக்கள் தான். பணக்காரர்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு வழியை பண்ணி அவங்க செட்டில் பண்ணுவாங்க. ஆனா ஏழை எளிய மக்களுக்கு, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடும் செய்யாத இந்த அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். அதே மாதிரி நீட் தேர்வு, நாங்க முதல்ல இருந்தே சொல்றோம், நீட் என்பதே ஒரு அராஜக போக்கு. அது நம்முடைய மாணவர்களை, நம்முடைய ஏழை எளிய மாணவர்களை, கிராமப்புற மாணவர்களை மேல் படிப்பில் இருந்து எடுப்பதற்காகவே செய்யப்பட்ட விஷயம். இது நீட் மட்டுமல்ல, கியூட்னு ஒண்ணு இருக்குது. அது மற்ற டிகிரிக்கெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு அது கியூட். எதுக்கு இந்த மாதிரி நீங்க எக்ஸாம் வைக்கிறீங்கன்றதுதான் எங்களுடைய கேள்வி. அதுல ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதனால முதல்ல தான் சொன்னோம்,
இந்த மாதிரி பெரிய தேர்வுகளை வைக்கிறதுக்கு இந்தியா கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது, இதை வைக்கிறதும் வேண்டான்னு. ஆனாலும் கேட்காம செஞ்சாங்க. இன்னைக்கு மறுபடியும் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அவங்க ஆளுங்களே தான் வித்திருக்காங்க, RSS ஆளுங்களே தான் பேப்பரை வித்திருக்காங்க. இப்படி பேப்பர்களை வித்து இந்த மாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலத்தின் கனவை உடைக்கும் அந்த நீட் தேர்வையும் வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, இதே தமிழகத்துக்கு கல்வி தொகை வழங்கலன்னு நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அந்த உண்ணாவிரதம் இருந்த போது கூட ரொம்ப நக்கலாக பேசிய ஒரு மனிதர். அவருக்கு தமிழகம் என்ற வார்த்தை, தமிழ்நாடு என்ற வார்த்தையை கேட்டாலே பிடிக்காத ஒரு மனிதர். தமிழ்நாடை வெறுப்பேற்ற வேண்டும், தமிழ்நாடு இதை பண்ணணும்னே இப்ப ஆர்டர் போட்டீங்க. இந்த CBSE கம்பல்சரியா 3 லாங்குவேஜ் பாலிசி கொண்டு வராங்க. அப்போ மொழி திணிப்பு மட்டும் தான் இவர்களுடைய எண்ணம். கல்வி எண்ணமே கிடையாது. அப்படி கல்வி எண்ணமா இருந்தா நம்மளுடைய பிள்ளைங்களை படிக்க விடுவாங்க. ஆனா அதெல்லாம் இருக்கிற படிப்புல இருந்து வெளியே தான் கொண்டு போறாங்க. அதனால வன்மையாக இன்றைக்கு கண்டிக்கிறோம். இதே மாதிரி தெருமுனை கூட்டங்கள் 10 பேர் வந்தாலும் சரி, 20 பேர் வந்தாலும் சரி, காங்கிரஸ் பேரியக்கம் எல்லா இடங்களிலும் நாங்க போய் மக்களுக்கான அந்த விழிப்புணர்வை கொடுத்தோம். கையிருப்பு இருக்கு. அதாவது முதல் முறையா ஈரான் மேல தாக்குதல் ஆச்சு. அப்பவே இதை எதிர்பார்த்த ஜப்பான் 300 நாட்களுக்கு கையிருப்பை அவங்க பண்ணிக்கிட்டாங்க. சைனா 1 வருஷத்துக்கான கையிருப்பா பண்ணிக்கிட்டாங்க. இந்தியா கிட்ட 5 நாளைக்கு தான் கையிருப்பு. LPG 5 நாளைக்கு, பெட்ரோல் டீசல் 9 நாளைக்கு. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இதை வச்சுக்கிட்டு அவங்க தடவிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அது இந்த போர் முடிகிற பாடா தெரியல. அதற்கான எந்த முன்னெடுப்பும் சர்வதேச லெவல்ல நம்ம பிரதம மந்திரி எடுக்க, அவர் பாட்டு ஜாலியா ஒரு ஊரா போயிட்டு வந்திருக்காரு. நம்மள பெட்ரோல் டீசல் போடாதுன்னு சொல்லி அவர் ஏர்கிராப்ட்ல பாட்டு சுத்தினே இருக்கிறாரு. அது எதுக்கு பெரிய பண்றாரே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு நடக்க போற விஷயங்கள் நீங்க பார்க்கதான் போறீங்க இன்னொரு 10-15 நாள்ல. இதை மக்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி இந்த பேனிக் ரியாக்ஷன் வரும் மக்கள் கிட்ட. ஒரேடியா இதை சொன்னோம்னா பேனிக் ரியாக்ஷன். இதை படிப்படியாக அவர்களுக்கு அறிவை மூட்டி இதை நம்ம கரெக்டா பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்யல. அதுக்கான விளைவுகளை நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கான நேரம் தேவை. இன்னும் செயல்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு டைம் இருக்கு. நம்ம கண்டிப்பாக நல்லா செய்வாங்கன்ற நம்பிக்கை. கல்வித்துறை அமைச்சர் இருமொழி கல்விக் கொள்கையை தான் எடுத்துட்டு வருவோம், மும்மொழி கொள்கை வச்சு வரவேற்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல நிக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கணும். தமிழ்நாடு மேல தொடர்ந்து தாக்குதல்களை ஏற்படுத்துவாங்க. இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தமிழக அரசாங்கம், புதிதாக வந்திருக்கும் அரசாங்கம், மக்களின் நம்பிக்கை பெற்ற அரசாங்கம் அதற்காக நிற்க வேண்டும்.